அந்த பொண்ணை பாரு. ஐயோ அப்படியே உன் மூஞ்ச பாரு. ஐயோ. ரீசெண்டாக நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் நடந்த சில அலப்பறைகளை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிவிகே மாநாடு அப்போது நிறைய பேர் டான்ஸ் ஆடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன தற்கொலை கூட்டம் இது, இப்படி நடனம் ஆடலாமா, கொள்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், இங்கே இளைஞரணி மாநாட்டில் எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு குத்தாட்டம் போட்டுட்ருக்காங்க. சரி, டான்ஸ் பற்றி நம்ம தப்பாக பேசக்கூடாது. இங்கே ஒருத்தர் எப்படி டான்ஸ் ஆடுறாருன்னு பாருங்கள். மேலே ஏறிட்டு கையில் சரக்கு பாட்டில் வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க. மாநாட்டு திடலுக்குள்ளே சரக்கு பாட்டில் வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஒரு மாநாட்டு திடலுக்குள்ளேயே ஒருத்தன் சரக்கு கொண்டு வரதை வந்துட்டு உன்னால கட்டுப்படுத்த முடியல. நீங்கெல்லாம் ஆட்சியில் சரக்கு கட்டுப்படுத்திடுவீங்களா? அதுக்கப்புறம் ஒரு டிவிகே மாநாடப்போ டிவிகே உடைய அந்த ட்ரெஸ் போட்டுட்டு துண்டு போட்டுட்டு நிறைய பேர் ஒயின் ஷாப்புக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நியூஸ் சேனலும் அப்படி கவர் பண்ணி வீடியோ எடுத்து போட்டாங்க. ஆனால் இதை பற்றி யாருமே பேசல. நம்ம டிஎம்கே இளைஞரணி மாநாட்டில் எத்தனை பேர் ஒயின் ஷாப்பில் போய் நின்று இருக்காங்க நீங்களே பாருங்கள். இதை எந்த நியூஸ் சேனலும் பேசவே இல்லைங்க. ஏன் தெரியுமா? அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை பாருங்கள், அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அந்த ஒயின் ஷாப்புடைய ஓனரே இருக்காங்க. அப்படிங்கிறதால நியூஸ் சேனல்ஸ் பேசலை. அதுக்கப்புறம் டிவிக்கு வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. போலீஸ் வந்துட்டு பிடிக்க வந்தாங்க. யாராக இருந்தாலும் அப்போ ஓட தான் செய்வாங்க. ஏன்னா போலீஸ்கிட்ட யாருமே என்னை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. ஸோ அது ஓடினதுக்கு என்ன கூட்டம் இது, தற்கூரி கூட்டம், அரெஸ்ட் ஆக கூட மாட்டாங்களா கட்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்க, வாழைத்தாரையும் கரும்பையும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் லத்தி எடுத்து துரத்துறாரு. அதை பார்த்து ஓடுறாங்க. இது பார்க்குறதுக்கே செம காமெடியாக இருந்துச்சுங்க. எதுக்கே வாழைத்தார் கரும்பெல்லாம் பிச்சுட்டு வர்றீங்க கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் மக்களுக்காக தான் வச்சுருக்கோம். மாநாடு முடிஞ்ச உடனே எல்லாருமே எடுத்துகிட்டு போவாங்கன்னு. மக்களுக்காக வச்சுருந்தேன்னா முன்னாடியே தர வேண்டியது தானே, எதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணுறேன்? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கீழே பருப்பி கிடக்குது அப்படின்னு ஒன்றுனா எப்படி தேடுவாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு சாப்பாட்டு பொட்டலம் ஒன்று கீழே இருந்திருக்கு. அதை எடுக்கிறதுக்காக அடிச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. என்னடா சாப்பாட்டுக்காக போகிற தப்பாக பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா அப்படி தானே பேசினாங்க டிவி கேக்கு. என்னடா ஒரு மாநாட்டில் வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கு முண்டி அடிச்சுட்டு போகும்போது சாப்பாட்டுக்காக இப்படி அலைவாங்களான்னு கேட்டாங்க. இப்படி தான் அலைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காமிச்சிருக்காங்க. மக்கள்னால் இப்படி தான் இருப்பாங்க. சும்மா டிவிக்கேனா தற்கொலைன்னு சொன்னால் டிஎம்கே ஒரு தற்கொலைன்னு நாங்கள் சொல்லிக்கிறோம்.